ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மதுமிதா சந்தோஷ் கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சந்தோஷ், கௌதமை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கும் போது இங்கே ஹாஸ்பிட்டலில் கெஷியர் இல்லாமல் பண்ண பார்த்தவன் யார்? கண்டிப்பாக இது வேறு ஒருவனாக தான் இருக்க முடியும். அவன் தான் திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கௌதமை மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னதும், என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? ஆமாம், ஜோதிச்சு பாருங்க, கௌதம் தான் வீட்டில் இருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவங்க வைஃப் வர ரொம்ப கோமா இருந்தாங்க. அப்படி பார்த்தா இது திட்டம் போட்டு பண்ணது தான். ஏன்னா சூசைட் லெட்டர் எழுதி வச்சு தான் சொன்னாங்க. அது எல்லாமே ஃபேக். இப்போ கேஷியரை இல்லாமல் பண்ண வந்தானே, அவன் தான் திட்டம் போட்டு வண்டியால் அடிச்சிருக்கான். அடித்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு லெட்டர் எழுதி கௌதம் மேலே பழி போட்டிருக்கான். அதான் தன்னோட புருஷன் இப்படி தானா தப்பான முடிவு எடுக்கல, திட்டம் போட்டு கௌதம் தான் பண்ணாருங்கிற மாதிரி அவங்களோட வைஃப் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே திட்டம் போட்டு பண்ணது தான் சந்தோஷ் அப்படின்னதும் சந்தோஷ் செம்ம அதிர்ச்சியாகிறாங்க. இப்போ என்ன சிஸ்டர் பண்ணுறது? அதான் ஒரே ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சா போதும், அதில் நம்ம சிசிடிவி கேமராவில் ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்கும்ல அப்படின்னதும், சரி சிஸ்டர், இது சம்மந்தமாக நம்ம போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடலாமே, அவங்களே பார்த்துப்பாங்களே அப்படின்னதும், இல்லை சில விஷயங்களை நம்ம போலீஸ்கிட்ட சொல்ல முடியாது, அவங்க கேஸை இழுத்துட்டே போவாங்க. நாம் முதல்ல தப்பானவன் யாருன்னு கண்டுபிடிச்சி கௌதமை வெளியில் எடுக்கணும். அதான் நமக்குன்னு இருக்கிற மோட்டிவ். அவங்களுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சந்தோஷ். அதனால இந்த தெருவில் எப்படியாச்சும் ஒரு கேமராவாச்சும் இருக்கும், அதில் மட்டும் பதிவாகி இருக்கும்ல, அப்படி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷும் மதுமிதாவும் இங்கே ஏதாச்சும் கேமரா இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஒரு வீட்டில் கேமரா இருக்குது. உடனே அந்த கேமரா வச்சு செக் பண்ணிகிட்ருக்காங்க மதுவும் சந்தோஷம். பார்த்தோன்னா அபிஷேக் வண்டி அளவரை அடித்து தூக்கிட்டு முகமூடி போட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. இதை பார்த்து நம்ம கௌதம் இல்லை மதுமிதாவும் சந்தோஷம் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. எனக்கு இன்னமும் இவனை பார்த்தா யாருன்னு அடையாளம் காண முடியல, ஆனால் அப்படியே அபிஷேக் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சந்தோஷ் சொன்னதும் மதுமிதா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சந்தோஷ் சொல்கிறீங்க? ஆமாம் சிஸ்டர், நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னதும் மதுமிதா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. பட் அபிஷேக் தான் நாம எப்படி கன்ஃபார்ம் பண்றது, அதான் குழப்பமா இருக்கு அப்படின்னு மதுமிதா பேசிட்டு இருந்ததும் உடனே வண்டி நம்பரை நோட் பண்றாங்க மது. பார்த்தா நம்ம வீட்டு நம்பர் மாதிரி இருக்கே, இது கண்டிப்பா அபிஷேக் கார் தான். இவன் அபிஷேக் தான் இந்த வண்டியை ஓட்டுறது. என்னால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும் மதுமிதா, முகம் தெரியலனாலும் இது கண்டிப்பாக அந்த அபிஷேக் தான் அப்படின்னதும் மதுமிதா செம்மையாக அதிர்ச்சியாகிறாங்க. அப்படின்னா தன்னோட அண்ணனை மாற்றுறதுக்காக எல்லாமே திட்டம் போட்டு பண்ணது அந்த அபிஷேக்னு சொல்ல வரீங்களா அப்படின்னதும், ஆமாம், ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வண்டி நம்ம உங்கள் வீட்டில் கிடக்கான்னு முதல்ல பார்க்கலாம் வாங்க, அப்படி மட்டும் கிடந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த அபிஷேக் தான் அப்படின்னதும், சரி இது சம்மந்தமாக நான் கௌதம் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னுட்டு மது கௌதமுக்கு ஃபோன் போட்டு நாங்கள் இப்படி பார்த்தோம் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆமா, இந்த வண்டி நம்பர் உங்க வீட்டு வண்டி தானே அப்படின்னு மது கேட்டதும் உடனே அபிஷேக் வண்டி நம்பரை யோசிச்சு பாக்குறாங்க கௌதம். யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா மது, அது அபிஷேக்கோட வண்டி தான் அப்படின்னதும் சந்தோஷுக்கும் மதுமிதாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்ன கவிதை சொல்றீங்க? அப்படின்னா உங்களை சிக்க வைக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணது வேற யாரும் கிடையாது, உங்க தம்பி தான். அது மட்டும் கிடையாது, திட்டம் போட்டு அவரை வண்டியெல்லாம் அடிச்சு இப்படி இவர் தப்பான முடிவு எடுத்திருக்காருன்னு லெட்டர்லாம் எழுதி எல்லாமே பண்ணது உங்க தம்பி தான் கௌதம். கூடவே இருந்து ஒரு கருப்பு ஆடு குழி பறிச்சிருக்கு. இது புரியாம நாமளும் முட்டாள்தனமா இருந்துட்டுமே கௌதம் அப்படின்னு மதுமிதா சொன்னது கௌதம் செம உச்சக்கட்ட கோபத்துக்கு போறாங்க. என்ன மது சொல்றீங்க? ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க ஒரு அந்த அபிஷேக் தம்பி மட்டும்தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம கௌதம் செம காண்டாகிறார்.